ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி பனிச்சாரல் சேனல். நம்ம இந்த சேனலில் எப்படி சுவையாக மட்டன் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா அதிகமாக கொடுக்கும். எண்ணெயும் நெய்யும் சூடான அப்புறமா அதில் நம்ம 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பே லீவ்ஸ் எல்லாமே போட்டு தாளிக்கலாம். அப்புறமா 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதை நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்லை, லைட்டாக பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி அப்புறமா அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறமா அது கூட 2 பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஒரு மீடியம் சைஸில் உள்ள தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஒரு ஓரளவு வதங்கின அப்புறமா நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவு மட்டன் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்த அப்புறமா மட்டனை எண்ணெயிலே ஒரு 2-3 மினிட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. புதினாவும் மல்லித்தழையும் ஆட் பண்ண அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் புளிப்பில்லாத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஆன அப்புறமா அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே சேர்த்த அப்புறமா நல்லா மட்டன் கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்த அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் ஆயிலே மட்டனை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா குக்கரை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு அரிசி ஏற்கனவே 20 மினிட்டு கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த வெந்த மட்டனில் ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த அப்புறமா நீங்கள் ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கோங்க. ரைஸ் ஊற வச்சு வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்து வரும். ரைஸ் சேர்த்த அப்புறமா ஒரு டீஸ்பூன் மாதிரி மட்டன் மசாலா நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் இந்த நேரமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்த அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக மல்லித்தழையும் தூவி ஒரு 2 மினிட் ஓப்பன்லேயே குக்கரை வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஃப்ளேவர் கொடுக்கும்.
1 டீஸ்பூன் மாதிரி நெய் வந்து லாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்த அப்புறமா வந்து குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு விசில் வர்றது மாதிரி வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. விசில் போன அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுவையான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.